ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு குயிக் அண்ட் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக கோதுமை அல்வா தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அரை கப் அளவு நெய் எடுத்துருக்கேன். இதில் நம்ம பாதி ஊற்றிக்கலாம். இப்போ முந்திரி எடுத்து வச்சுருக்கோம், நம்ம அதை வறுத்துக்கலாம். முந்திரி வறுத்தாச்சு, லைட் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில். இப்போ முந்திரி வறுத்து எடுத்தாச்சு. அதே நெய்யில் நம்ம ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய்லேயே 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ 5 நிமிஷம் மேலேயே ஆயிடுச்சு, நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம 1.5 கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஒரு கப் அளவு கோதுமை போட்டோம் இல்லையா, 1.5 கப் அளவு சர்க்கரை. 3 கப் அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு கப் அளவு கோதுமை மாவு 3 மடங்கு அளவு நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ 3 கப் அளவு ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சூடான உடனே அப்படியே இறுகிடும். இப்போ கரெக்டாக இருக்கும், பார்க்க அப்படி தான் இருக்கும். கால் ஸ்பூன் அளவு சால்ட்டு பாருங்கள். நம்ம 3 கப் அளவு தண்ணி ஊற்றணும், நல்லா திக்காகிடுச்சு. இதுதான் கரெக்டாக இருக்கும். நல்லா இப்படி கிளறிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அப்படி கிளறி விடணும். பாருங்க, இது அப்படியே இருக்கட்டும். சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ கேரமல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சாச்சு. ஒரு 5 ஸ்பூன் அளவு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை கேரமல் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து இப்படி சிம்மில் வச்சுட்டோம், நல்லா கேரமல் ஆகிடும். பாருங்கள், சூப்பராக லைட் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேரமலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இது நல்லா கலருக்காக தான். நீங்கள் கேரமல் ஊற்றுனாலும் பரவாயில்ல. இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். பாருங்க, ஏலக்காய் போட்டோம், நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒட்டாமல் வருது பாருங்க. இப்போ நம்ம பாதி நெய் வச்சோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த நெய்யை ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் அந்த நெய் ஊற்றும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் இப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான்.
பாருங்கள், ஈஸியாக குயிக் அண்ட் ஈஸியாக நீங்கள் இந்த கோதுமை அல்வாவை செஞ்சிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு. வீட்டில் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஃபங்க்ஷன் டைமில் இந்த மாதிரி நீங்கள் கோதுமை அல்வாவை குயிக்காக செஞ்சிடலாம். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.